வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் நல்ல சுவையான கருவாட்டு குழம்பு. நான் வாழைக்கருவாடு போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். பிகினர்ஸ் கூட கற்றுட்டு செய்யலாம். இந்த கருவாட்டு குழம்பு சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். ராகி களியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராகி களியோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய சாதத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மொச்சக்கொட்டை ஊற வச்சுக்கலாம். நான் 150 கிராம் மொச்சக்கொட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே ஊற போட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓவர் நைட் ஊறட்டும். இப்போ மொச்சக்கொட்டை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, இப்போ இது மூடி போட்டு ஒரு 4 விசில் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி வாழை கருவாடு எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். இப்போ இந்த கருவாடை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழை கருவாடில் இந்த மாதிரி சைடில் இருக்க இந்த தோகை மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும். 2 ஓரமுமே நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ இதில் மீது இருக்க எல்லா கருவாடுலேயுமே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இந்த கருவாடை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவாடை நல்லா மேலே இருக்கிற தோலை நல்லா தேய்ச்சி கழுவணும். நம்மளுக்கு நல்லா தேய்ச்சி கழுவும் போது இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையாக வரும். இந்த வெள்ளை போகிற அளவுக்குமே நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. தாளிப்புக்கு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்ச ஒரு 8 பல்லு பூண்டு. இப்போ இந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும். பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீல வாக்கில் நறுக்குன 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியுமே நல்லா மசியணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்குன்னு 5 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இப்போ எண்ணெயிலேயே இந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ
இப்போ இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முதலே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். ஏன்னா கருவாட்டு குழம்புன்றதுனால கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கனால உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த கருவாட்டு குழம்புல நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கருவாட்டு குழம்புல முட்டை போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். உப்பு காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடு துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். கருவாடு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப கலரக்கூடாது, கருவாடு உடஞ்சிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ கார்னிஷுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கருவாட்டு குழம்புக்கு கொத்தமல்லி சேர்க்கணுன்னு அவசியமும் இல்லை. நான் கார்னிஷுக்காக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியான கருவாட்டு குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல சூடான சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ராகி களி, பழைய சாதத்துக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி சாதம் கூடவே சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.